ஸோ பார்ட் 1 நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்ட் 2 ஸோ பார்ட் 1ல் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா இவங்க ஆகஸ்ட் 1998 இவங்களோட ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டைவிங் ஆஃபீஸர்லேருந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக பார்த்திங்கன்னா இப்போ மாறத்துக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெடிஷன் க்ரூ 14 ஒரு க்ரூவில் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் இந்த ஆஸ்ட்ரோநாட் குரூப்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS இருக்கு இல்லையா, அதில் வந்து STS-16 கரெக்டாக சொல்கிறேன் STS-16 ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்னால் பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ராக்கெட் ஓகேவா. இந்த ஸ்பேஸ் ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு டிஸ்கவரிக்காக ஒரு ஸ்பேஸை பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து முடிஞ்சுட்டு இவங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்பெடிஷன் க்ரூ 14 இருக்கு இல்லையா, அது வந்து அந்த க்ரூவே பார்த்திங்கன்னா டெவலப் ஆகி எக்ஸ்பெடிஷன் க்ரூ 15 அப்படின்ட்டு எக்ஸ்பெடிஷன் க்ரூ 15 வந்து இது டெவலப் ஆகி அதில் பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3வது விண்வெளி நடைப்பயணத்தில் 9 நாளில் முடிக்கணும் அந்த ஜேர்னியை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் 40 நிமிஷம் பார்த்திங்கன்னா விண்வெளியில் இருந்திருக்காங்க ஓகேவா. ஸோ 2007 இவங்க பார்த்திங்கன்னா 4வது விண்வெளி நடைப்பயணம் போயிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 29 மணி நேரம் 17 நிமிஷம் பார்த்திங்கன்னா விண்வெளியில் இருந்திருக்காங்க. இது பண்ணி வந்து கேத்ரின் சி தார்டன் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. இது மாதிரி இருக்கிறதுல அதிகமான நேரம் வந்து ஸ்பேஸில் இருந்து ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. அவங்க ரெக்கார்டை இவங்க வந்து 29 மணி நேரம் 17 நிமிஷம் விண்வெளியிலேருந்து இவங்க கேத்ரின் சி தார்டனோட ரெக்கார்டை முறியடிச்சு இவங்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க தோக்கடிக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க டிசம்பர் 18, 2007 பெகி விட்சன் அப்படின்ற ஒரு பெண், அவங்க பார்த்திங்கன்னா 32 மணி நேரம் 36 நிமிஷம் பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து சுனிதா வில்லியம்ஸ் இருந்ததோட கொஞ்சம் ஜாஸ்தியானது தான், ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸோட ரெக்கார்டை பார்த்திங்கன்னா இவங்க முறியடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏப்ரல் 16, 2007 ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் ஒரு மேரத்தான் ஓடுறாங்க. ஸோ நம்ம இங்கே மேரத்தான்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ்லேயும் மேரத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அந்த மேரத்தான்ஸில் பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு 4 மணி நேரம் 24 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மேரத்தானை ஓடி முடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி 4 மணி நேரத்தில் முடிச்சாங்க தெரியல. கொஞ்சம் கிட்ட டிஸ்டன்ஸ் சாதாரணமாக நம்ம 100 மீட்டர் 200 மீட்டர் வருவோம்னா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே அங்கே 4 மணி நேரம் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அங்கே ஸ்பேஸில் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 19, 2012 பார்த்திங்கன்னா அவங்களோட ஸோ இவங்க போனாங்க இல்லையா அந்த 4வது விண்வெளி பயணம், அவங்களோட கூட வந்திருப்பாங்க இல்லையா அவங்க ஸோ அவங்களோட பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் என்னென்னா பார்த்திங்கன்னா யூரி மெலன்சென்கோ அண்ட் அகிஹிகோ ஹோஷிடே. ப்ரொனன்சியேஷன் சரியாக பண்ணணும்னு தெரில, பார்த்துக்கோங்க, என்னென்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க 2 பேர் யூரி மெலன்சென்கோ அண்ட் அகிஹிகோ ஹோஷிடே அப்படின்ற 2 பேர் பார்த்திங்கன்னா இவங்களோட வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் 3 பேருமே சேர்ந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ இவங்க ரிட்டர்ன் ஆகிறது பார்த்திங்கன்னா அவங்களோட லேண்டிங் பொசிஷன் வேறு, ஆனால் இவங்க இறங்கின பொசிஷன் பார்த்திங்கன்னா இறங்கின ஏரியா வந்து இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த லேண்டிங் பொசிஷனோட 35 கிலோமீட்டர்ஸ் தூரமாக, அதாவது ஒரு மைல்ஸ் சொன்னோம்னா 22 மைல்ஸ் இருக்கும். 22 மைல்ஸ் தூரத்தில் பார்த்திங்கன்னா கெசகஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கெசகஸ்தானில் அர்கலிக் அப்படின்ற ஒரு டவுன் அங்கே தான் பார்த்திங்கன்னா இவங்க லேண்ட் ஆகிருக்காங்க. இதோட பார்த்திங்கன்னா பார்ட் 2 முடிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி 4 நிமிஷம் போயிடுச்சு. பார்ட் 3 பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் இப்போ நடந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ பார்ட் 3 பார்ப்போம். பை.